Raymond, the mark of a complete man அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது என்னோட வாய்ஸ். அது இந்த பிரின்ஸ் ஜுவல்லரி, பனகல் பார்க், சென்னை அப்படிங்கிறது, இல்லை டி நகர், இல்லைன்னா கதீட்ரல் ரோட், அடையார், ஆனந்த பவன் அனைவருக்கும் ரொம்ப பிடித்தது அப்படிங்கிறது. இப்போ இன்னைக்கும் இப்போ GSLV 3 அப்படின்னா அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க என்னோட வாய்ஸ்ல தான் கேட்கும். GSLV 3 இல்லைன்னா அது சில நான் சொன்னேன் டாக்டர் கஸ்தூரிரங்கன் இருந்த வரைக்கும் இன்ஸ்பிரேஷன் பண்ணணும்லாம் யோசிச்செல்லாம் பண்ணல. என்னுடைய பேர் நான் ஏன் மாற்றினேன் இன்ஸ்பைரிங் இளங்கோன்னு அரசு இதழில் மாற்றினேன்னா என்னுடைய வேலையை அது சொல்லணும். நான் ஒரு ஸ்பீக்கருங்கிற முறையில் நிறைய இளைஞர்களை இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. பட் ரொம்ப குறிப்பாக ஒரு 5 இயர்ஸில் நடந்திருக்கிற இந்த சோஷியல் மீடியா, மொபைல் ஃபோன்ஸுடைய அடிக்ஷன், இதெல்லாம் என்ன இருக்குன்னா கவனம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், இருந்துகள் படைத்திடும் அரங்கம் அவள் அல்லவா. Only one visually challenged world record achiever or I&I அப்படின்னு அழைக்கப்படும் இன்ஸ்பைரிங் இளங்கோ சார், அவர் தான் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். மகிழ்ச்சி. பாலா, how are you? I'm fine சார். மகிழ்ச்சி. சார், உங்கள் வாய்ஸில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சவுண்ட் ஏதாச்சும் எங்களுக்காக? அட்வர்டைஸ்மெண்ட் சவுண்டா? அதாவது அந்த இப்போ நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெல்லாம் சொன்னது ஏதாவது ஒன்று இல்லை. இப்போ இந்த ரேமண்ட்ஸ் the mark of a complete man அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது என்னோட வாய்ஸ் தான். அது இந்த பிரின்ஸ் ஜுவல்லரி, பனகல் பார்க், சென்னை அப்படிங்கிறது, இல்லை டி நகர், இல்லைன்னா கதீட்ரல் ரோட், அடையார், ஆனந்த பவன் அனைவருக்கும் ரொம்ப பிடித்தது அப்படிங்கிறது. ஸோ அது இந்த மாதிரி நிறையா. இப்போது அண்மையில் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க், கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்குக்காக அது டாக்குமெண்ட்ரி. அது கைண்ட் ஆஃப் இப்போ அங்கே வர்றவங்களுக்கு போட்டு காட்டணும், சொல்லணும், விளக்கணும் இல்லையா, அதை பற்றின இது என்ன, இங்கெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்கான ஒரு படம் எடுத்துகிட்ருக்காங்க. அது வந்து தமிழில் பேசியிருக்கேன், இங்கிலீஷ்லேயும் பேசுகிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அப்போ தமிழில் பேசியிருக்கேன் நான். அது ஒன்று. அதை தவிர நிறைய டாக்குமெண்ட்ரிஸ். இப்போது ஒரு நல்ல எனக்கு பிடித்த ஒரு வேலை என்னென்னா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் EMRCன்னு ஒரு துறை, அவங்க எலக்ட்ரானிக் மீடியா ரிசர்ச் சென்டர், சூப்பர் சார், இல்லைன்னா மல்டிமீடியா ரிசர்ச் சென்டர்னு வச்சுக்கலாம், EMMRCன்னு கூட சொல்லுவாங்க. அதில் நிறைய ஆவணப்படங்கள் கிட்டத்தட்ட 2007-8லேருந்தே அவங்களுக்கு எல்லா படங்களுக்கும் நான் தான் பேசியிருக்கேன். அதில் நிறைய கெய்ன்ஸ்லாம் ஸ்க்ரீன் ஆகிருக்கு, அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு, கெய்ன்ஸ் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் அங்கெல்லாம். இப்போ கூட அண்மையில் ஒரு டாக்குமெண்ட்ரி பேசினா அது கூட ஏதோ அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வந்து நேற்று தான் வந்தது எனக்கு. என்னென்னா புலிக்குளம் அப்படின்னு ஒரு மாடு வகை இருக்குது. ஓகே சார். அந்த மாட்டு வகையை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி. அதெல்லாம் இப்போ கூட இன்னைக்கு காலையில் நான் ஒரு முக்கியமான ஒரு அழியக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒரு ஆட்டு வகை ஒன்று இருக்குது. அது வந்து ஸோ அந்த ஆடு வந்து நம்ம என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. நம்ம அழியக்கூடிய உயிரினங்கள். கச்சை கட்டி, எஸ், கச்சை கட்டி, பிளாக் ஷீப் அப்படின்னு ஒரு இனம், கச்சை கட்டி கருப்பாடு. அது வந்து அப்படி இருக்கு. அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி. அது அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. தம்பி தான், வினோத் தான் பண்ணிட்டு இருந்தா. அதில் ஹீஸ் டிரெக்டர் அண்ட் அந்த இதுக்கு வாய்ஸ் கொடுத்தேன் இன்றைக்கி நான். ஸோ இந்த மாதிரி உதாரணமாக இஸ்ரோவில் டாக்டர் கஸ்தூரிரங்கன் இருந்த வரைக்கும் அவங்களுடைய எல்லா லான்ச்சஸ்க்குமே GSLV, ISLV, GSLO, என்னமோ என்னென்ன லான்ச்லாம் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே நேஷன் வைட் என்னோட வாய்ஸில் தான் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த 1, 2, 3 அதான சார் ஸ்டார்ட் ஆகும்போது? இல்லை அதை பற்றின முழு விளக்கம்.
அந்த இது ஜிஎஸ்எல்னா என்ன, இல்லை ஓகே. எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, எப்போ அது வெடிக்கிற மாதிரி என்ன செட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன என்னென்ன என்ஜின் என்ஜினியரிங் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு, என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, ராக்கெட்டுடைய கெப்பாசிட்டி என்ன, சூப்பர் சார். பர்பஸ் என்ன, சேட்டலைட்னா அந்த சேட்டலைட்டுடைய ஆர்பிட் லெவல் என்ன, எங்கே இப்போது எல்லாமே நான் தான் சொல்லுவேன் அதில். சூப்பர் சார். இது எதுக்குன்னா அதை பற்றின ஆவணம். இப்போ இன்றைக்கும் இப்போ ஜிஎஸ்எல்வி 3 அப்படின்னா அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க என்னோட வாய்ஸில் தான் கேட்கணும். ஓகே. ஆமாம். ஜிஎஸ்எல்வி 3 இல்லைன்னா இந்த அது சில நான் சொன்னேன் டாக்டர் கஸ்தூரிரங்கன் இருந்த வரைக்கும். ஓகே சார். இப்போ நடந்த ஒரு 2-3 லான்ச்சஸ் நான் பேசலை. ஓகே அதுக்கு தான் சொன்னேன், அவர் இருந்த டைம் வரைக்கும் நான் தான் பேசிட்டு இருந்தேன். சார். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு என்னன்னா நீங்கள் உங்கள் லைஃப் டைம்லேயே இந்த மாதிரி ஒரு அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. ஸ்கூல் டைமில் மேக்ஸில் வந்து நீங்கள் லோவாக இருந்தது, அதுக்கப்புறம் திரும்ப 10th டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் மார்க் பண்ணது, அதுக்கப்புறம் கோல்டு மெடல். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மைண்ட் வந்து அதுக்காக அந்த இன்ஸ்பயருக்காக அப்படி ரெடி ஆகிட்டே இருக்கே, அதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா சார்? ஸோ நீங்கள் எப்படி என்ன பண்ணாலும் அது இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கல எங்களை, அதுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா? என்ன ஃபாலோ பண்ணால் அந்த மாதிரி நம்மளும் இன்னொருத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படிலாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் அதை தெரிஞ்சுப்போம். No tricks, you have to go with the matrix of life. See, the point is, நீங்கள் ட்ரிக்ஸ்லாம் ஒன்று அதான் சொன்னேன், எதை பண்ணாலும் ரசித்து ருசித்து செய்யும் பொழுது அது நிச்சயமாக அதுக்கான பலன் உண்டு, அதற்கான விளைவு நல்லாவே இருக்குங்கிறது தான். அதனால் இன்ஸ்பிரேஷன் பண்ணணும்லாம் யோசிச்செல்லாம் பண்ணல. என்னுடைய பேர் நான் ஏன் மாற்றினேன் இன்ஸ்பைரிங் இளங்கோன்னு அரசு இதழில் மாற்றினேன்னா, என்னுடைய வேலையை அது சொல்லணும். நான் ஒரு ஸ்பீக்கருங்கிற முறையில் நிறைய இளைஞர்களை இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கை நோக்கமாக, வாழ்க்கை இலக்கு, வாழ்க்கை நோக்கம், இல்லைனா வாழ்க்கையினுடைய மையம், த சென்டர் ஆஃப் மை லைஃப், இது எல்லாமே அதுதான் வச்சுருக்கிறதுனால அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் ஒரு நேஷ்னல் அவார்ட், ஜேசி அவார்டு வாங்கினப்போ அங்கே நடந்த அந்த நிகழ்வுக்கு அப்புறமா இங்கே சென்னையில் வந்து 2014க்கு அப்புறமா தான் நான் மாற்றினேன் அந்த பேர், இன்ஸ்பைரிங் இளங்கோன். சரி, என்னுடைய ஃபார்மல் நேம் அதான். ஸோ அதுதானே செய்யணும். கண்டிப்பாக பேசுறது, பாடுறது, யோசிக்கிறது கூட இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணுங்கிறது தான். ஒருத்தருக்கு ஒரு வேலை. யோர் ஜாப் இஸ் டு இன்டர்வியூ பீப்புள் ரைட் நவ், யோர் ஜாப் இஸ் டு ஆக்ட் இன் மூவிஸ் அண்ட் அதுபோல் ஒரு நடிப்பு துறைங்கிற மாதிரி எனக்கு வந்து என்னுடைய மையம் வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறது. எது மூலமாவது இன்னைக்கு பாட்டு பேச்சு அப்படி இருக்கு, வாய்ஸ் ஓவர் இருக்கு, மேபி இன்னொரு அடுத்த வருஷத்துலேருந்து வேற ஒன்று கூட சேரலாம், கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் இது மட்டும் மாறாது. எதுனா இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும், ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கணும், நாம் எதாவது செய்யணும், லைஃப்பில் எதாவது பண்ணணும் என்ன அப்படிங்கிற ஒரு பொறி அவங்களுக்குள்ள படணும், தட்டணும் அப்படிங்கிறது தான். அது உள்ளேருந்து வர்றதுனால தான் அதுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பாக. இது வெளியிலேருந்து வந்து அது மோட்டிவேஷன். மோட்டிவ் ஃபார் அன் ஆக்ஷன் இஸ் மோட்டிவேஷன். பட் இன்ஸ்பிரேஷனுங்கிறது உள்ளேருந்து வர்றது, உள்ளுக்குள்ளேயே நமக்குள்ளே உருவாகிறது. யூ கெட் அ ஸ்பார்க், நம்ம முன்னாடி சொன்னேன், அந்த இக்னிஷன் கிடைக்கிறது. அப்போது அதுக்கு நீங்கள் உங்களை எப்படிலாம் தயார் பண்ணிக்கிறீங்க, இல்லை எப்படிலாம் நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்கீங்கிறது தான் இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி நான் நினைக்கிறேன். பட் தட்ஸ் மை ஜாப், அவ்வளோதான் நான் நினைப்பேன். மை பர்பஸ் இஸ் தட், மை ஜாப் இஸ் தட். சார், நீங்கள் இப்போது ப்ரொஃபஷனலாக ஒரு சிங்கராக இருக்கும்போது பேசுகிறதும் அந்த ரித்தமாகவே இருக்குது, எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? நீங்கள் எப்படி அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு ரித்தம் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஆக்சுவலாக கேட்கும் போது அப்படி இருக்குது எப்படி? ஒரு பொதுவாகவே நான் சொல்கிறேன், ஒரு மியூசிஷியனாக இருக்கிறவங்க, அதுலேயும் குறிப்பாக சிங்கர்ஸாக இருக்கிறவங்க, அவங்க ஒரு பேசும்போது அண்ட் ஒன் மோர் திங், எல்லா லாங்குவேஜுக்குமே ஒரு ரிதம் இருக்குது. இப்போ என்ன நீங்கள் இங்கிலீஷில் இன்டர்வியூ பண்ணால் அதுக்கு வேற ஒரு ரிதம் வரும், வேற ஒரு இன்டர்நேஷன் பேட்டர்ன் இருக்கும், ரைட்? இப்போ தமிழில் பேசும்போது தமிழுக்கான ஒரு மரபு, அதுக்கான ஒரு இசை இருக்குது, மொழியிலே இசை இருக்குது. நிச்சயமா சார், ரைட்? மொழி எங்கே நான் கேட்டிருக்கேன், அதை பார்க்குறேன், அதனால அதுதான். அப்போ அந்த மொழியிலே இசை இருக்கும்போது நம்முடைய உள்ளே தெளிவாக இருந்தால் வெளியில் தெளிவு வெளிப்படும், இசையாக வெளிப்படும், இசையோடு வெளிப்படும். இசைங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குல்ல, புகழ். நிச்சயமா அப்படிங்கிற புகழும் இருக்குது. இசைப்பட ஈதலும் இசைப்பட வாழ்தலும், அந்த மாதிரி. அது எனக்கு தெரிஞ்சு நல்ல தெளிவாக இருக்கிறவங்க எல்லார் பேசும்போதும் அந்த ஒரு
அந்த ஒரு ரிதம், நீங்கள் சொல்கிற அந்த ஒரு இசை, அந்த ஒரு தாள அமைப்பு மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும், இருக்கும். இல்ல sir, எங்க யாராவது எங்க சொல்லிருக்காங்களா? பாஸ் பண்ணணும், ஆ, எங்க நிறுத்தணும்னு இப்படி யாரும் சொல்லலை. இந்த இந்த மாதிரி நீங்கள் பேசுறதுல ஒரு ரிதம் இருக்குன்னுலாம் சொல்லலை. பட் எனக்கு தெரியும். ஓ, அப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். Nice sir. இல்லை, எனக்கு தெரியும்னா நான் என்ன மீன் பண்ணேன்னா, ஆஹ், இது எனக்கு மட்டும் இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெளிவாக கருத்துக்கள் வச்சிருக்கிற எல்லாருக்குமே, அந்த மொழியும் ஓரளவுக்கு கைவசப்பட்டவங்களுக்கு, நாவசப்பட்டவங்களுக்கு அது நிச்சயமா அப்படிதான் வரும். Super sir. நீங்க யாரை வேணா எடுத்து பாருங்களேன். நீங்க நல்ல ஸ்பீக்கர்னு நினைக்கிற, ஒரு நல்ல ஆளுமை நினைக்கிற எல்லார்கிட்டயுமே அந்த ஒரு ஒரு தன்மை இருக்கும். அவங்களுடைய பேச்சுல அது வெளிப்படும். நிச்சயமா சார், நான் கவனிச்சிருக்கேன் சார். தெளிவு இல்லைன்னா தான் அப்படி இப்படி குளறது, இல்லை வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் அடிக்கடி வந்து சொல்றது, அதாவது அதாவது அப்படின்றது, இந்த மாதிரி நிறைய ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ற ஒரு டெண்டன்சி இருக்கும். கண்டிப்பா. தெளிவு இருக்கும்போது ஃபில்லர்ஸ்க்கான அவசியமும் இல்லை, நிதானமும் இருக்கும் பேசும்போது. இந்த 2 தான் நினைக்கிறேன் ரிதம் கொடுக்குது. தெளிவு, நிதானம். சூப்பர் சார். கிளாரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. சார், நம்மளுடைய நீங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக நிறைய பேர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, என்கேஜ் பண்றீங்க. ஸோ நீங்க இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ல நிறைய யங்ஸ்டர்ஸை பார்க்க சொல்ல, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதிகமா இருக்கு, இதெல்லாம் நீங்க இப்போ சேஞ்ச் ஓவர் பண்றதுக்கு இப்போ நீங்க பேசிட்டு இருக்கிற விஷயம் என்னவா இருக்கு சார் கரண்ட்ல? குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் கரெக்ட் தான், வாட் யூ ஆஸ்ட் இஸ் கரெக்ட். பட் நான் இப்போ சொல்ல போகிற செய்தி எல்லாருக்குமே, அதாவது 6லிருந்து 60 வரை இல்லை, 80 வரை, 90 வரை, கட்டையில் போகும் இப்படி கருவறையிலிருந்து கல்லறை வரை மாதிரி, கருவறையிலிருந்து கல்லறை வரை சில்லறை தான் முக்கியம்னு ஒரு ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ நடக்கிற எல்லா விதமான, யூ டெல் மீ, ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ கண்டெம்பரரியா ஏதோ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கா அப்படின்னா, ஆல்ரெடி அதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க, சூசைட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல பொதுவா நான் கேட்கிறேன். அதாவது நம்ம எதுவுமே பாயிண்ட் அவுட் பண்ணி கூட சொல்ல வேணாம். என்ன மாதிரியான பிரச்சனைகள் இப்போ சோஷியல் மீடியாலயோ இல்ல அதிகமா வெளிப்படுற அப்படின்ற சிக்கல்கள் அப்படின்னா எதெல்லாம் சொல்லலாம்? காதல் தோல்விகள், அப்புறம் எதுலயுமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்றது அதிகமா இல்லாததான் நான் பாக்குறேன். காதல் நிதானம் 2 சைடுலயுமே காதல் தோல்வி 2 சைடுலயுமே இருக்கு. சரி, ஈஸியா வந்து ஒரு விஷயத்த இல்ல கிடைக்கல அப்படின்னா அதோட எண்ட், சரி, மனம் தளர்ந்து போயிட்டு இருக்கு. மனம் தளர்ந்து, நிதானம் இல்லாம எதுக்காவது ஒண்ணுக்கு மனம் தளர்ந்துறது, ஈஸியா கிவிங் அப் டெண்டன்சிங்கிறது இருக்கிறது. அதோட எக்ஸ்ட்ரீம் தான் இந்த தற்கொலைங்கிறது. சரி, வேற இன்னும் வேற ஏதாவது இருக்கா? அதான் சார், இப்போ நிதானம் இல்லாம இருக்காங்க. ஒரு ஸ்டாண்ட், ஒரு விஷயத்த வந்து கண்டினியூவா பண்ண முடியல யாரால இப்ப இருக்க ஜெனரேஷன்ல. அந்த ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்காங்க. அதெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் இப்ப சேர்த்து கொடுக்குறேன் ஆன்சர்ல, இன்னொன்னு கூட்டி தரேன். ஒண்ணு என்னன்னா, அட்டென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பா சார். கவனச்சிதறல் அப்படிங்கிற டிஸ்ட்ராக்ஷன் சொல்றீங்க. அது அட்டென்ஷன்ங்கிறது ஒரு ஏதோ ஒன்று மேல கவனமா அதை கவனிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பா. கவனிங்க அப்படின்னு, அவர் நல்லா கவனிங்க அப்படின்னாக்கா அது கான்டெக்ட் மாறும். அவர் நல்லா கவனிங்க அப்படின்னா அது அந்த மாதிரி ஒன்று இருக்குது இல்லை? அது தமிழ்ல அது ஒரு சிக்கல் இருக்குது. கொஞ்சம் கவனிங்களா, ஏதாவது கவனிங்களா அப்படின்னா அது ஒன்று கவனிக்கிறது இருக்கு இல்லை? ஓகே, கவனிக்க லஞ்சம் கொடுக்குற சொல்கிறேன், கவனிங்க, கவனிச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை கவனிக்கலாம் வா உனக்கு கவனிக்கிறேன் அப்படின்னா அப்படி ஒரே வார்த்தை தான், ஆனா மாடுலேஷன், நையப்புடைதல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இங்கே நான் சொல்கிற கவனிக்கிறதுங்கிறது அட்டென்ஷன். ஒரு செயலில் ஏதோ ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது நல்லா உற்று நோக்கி கவனிக்கிறது. இந்த டெண்டன்சி இப்போ இருக்கிற ஒரு 5 ஆண்டுகளில் குறிப்பாக சொல்லணும், 10ன்னு சொல்லலாம், பட் ரொம்ப குறிப்பாக 5 இயர்ஸில் நடந்திருக்கிற இந்த சோஷியல் மீடியா, மொபைல் ஃபோன்ஸுடைய அடிக்ஷன், இதெல்லாம் என்ன இருக்குன்னா கவனம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதனால என்னங்க ஆச்சு? இதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நிறைய கோபம் வருது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வருது. பார்க்கிங்கில் இடம் கிடைக்கலன்னா கோவம் வருது. யாராவது எதுனா தப்பா, ஒரு சின்னதாக தப்பாங்கிறத விட அவங்க நினைக்கிறது இல்லாமல் வேற ஏதாவது பேசிட்டாலே கோவம் வருது. கண்டிப்பாக. அவங்க நினைக்கிறதா மற்றவங்க பேசணும். இந்த நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு கண்ணதாசன் எழுதுனது வேற ஒரு சிச்சுவேஷனில்
ஒரு அந்யோன்யமா இருக்கிறது, காதலர்கள் கணவன் மனைவி எல்லாம் எப்படி இருக்கணும், அவங்களுடைய உச்சமான ஒரு நெருக்கம் எப்படி இருக்கணும்னா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நான் நினைப்பதை பேசாவிட்டால் கொன்று விடுவேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு அது. இப்போ அந்த டெண்டன்சி என்னன்னா, இந்த ஃபோக்கஸ், இந்த அட்டென்ஷன் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் உளவியல்ல அதுதான் சொல்றாங்க. பல ஆராய்ச்சி முடிவுகளும் அதை தான் சொல்லுது. இப்போ இருக்கிற இந்த ஜென்சி, இந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்கள்ட்ட இருக்கிற நான் பார்க்குற முக்கியமானது என்னன்னா, எதுலேயும் ஆழ்ந்து பட்டு போக முடியறதில்ல, ஆழப்பட்டு போகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கோயிங் டு த டெப்த் ஆஃப் த மேட்டர் போக முடியறதில்ல அவங்களால. நுனிப்புல் மேயறது, ரொம்ப அவசர அவசரமாக போகிறது. என்ன காரணம்? இங்கே பண்ணுற விஷயம் தான் ஸ்கிப் 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 எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி கடற்கடன்னு போகிறது. அது மாதிரி போகும்போது இன்னொரு கலோசல் டேமேஜ், மிக முக்கியமான சீர்கேடு, இல்லை அவங்களுக்கே நடக்கக்கூடிய பாவமான ஒரு தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுன்ற ஒரு நிலைமை என்னன்னா, அவங்களுடைய இப்போ நீங்கள் உடம்பை வருத்திக்கிறதுக்கு கெட்ட வழக்கங்கள்லாம் வேண்டாம், பழக்க வழக்கங்கள் வேணாம் சொல்கிறாங்கல்ல, சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடுங்க, தேவையில்லாத ஏதாவது செய்யாதீங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, பிரெயின் இல்லையா, அதை கெடுக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற எக்ஸசிவ் மொபைல், இல்லைனா கேஜெட் அடிக்ஷன், இல்லைனா அந்த சோஷியல் மீடியாவில் மைண்ட்லெஸ் ஸ்கிப்பிங் ஆஃப் வீடியோஸ், இந்த மாதிரியெல்லாம் போகிறது காரணம் அதுதான். இப்போ தான் நல்ல ஒரு முன்னெடுப்பாக ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அரசு, ஆஸ்திரேலியா அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 4-5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ தான் அவங்க ஒரு நாடு முழுக்க ஒரு சட்டம் இயற்றிருக்காங்க. 16 வயதுக்கு கீழே, 16 வயது வரைன்னு வச்சுக்கலாம், 16 வயது வரை இருக்கிறவங்க தான் ஏதாவது ஒரு கேஜெட் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஆக்டிவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, அந்த பேரண்ட்ஸையும் ஜெயிலில் போட்டுருவாங்க. இல்லை அந்த ரூல் பாஸ் பண்ணிட்டாங்க, அதுவும் அதை பண்ணலாமா வேணாமான்னு ஒப்பீனியன் போல்லாம் எடுத்து, சர்வேலாம் எடுத்து, அவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட யுனானிமஸாக ஒருமித்த கருத்து சொன்னதுனால அதை ஒரு 4-5 நாள்களுக்கு முன்பு அதை வந்து செயல்படுத்திட்டாங்க. இனிமே ஆஸ்திரேலியாவில் அஃபிஷியலாவோ இல்லை பப்ளிக்கில் வந்து யாரும் அந்த மாதிரி செய்ய முடியாது. ஒருவேளை பிள்ளைங்க ஏதாவது அப்படி பண்ணாங்கன்னா அது கிரைம்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அது கிரைம். இப்போ நம்ம சொல்கிறோம் டிராஃபிக் ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை மீறினீங்கன்னா கிரைம் தானே அது. ஆனால் அப்போவும் சில பேர் மீறுறாங்க தானே, கண்டிப்பாக, பட் அது கிரைம் தானே. கண்டிப்பாக. அப்போ மீறும்போது அந்த பர்சன்டேஜ் குறையும் இல்லை. இப்போ பிரச்சனையே இல்லைங்க, யார் வேணா எப்படி வேணா போய்க்கிங்க, ரூல்ஸ்லாம் இல்லை, ரெட் லைட் ஆகுது, க்ரீன் லைட் ஆகுது, ஆரஞ்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வேற மாதிரி கியாட்டிக் ஆயிடும். கண்டிப்பாக. அப்போ ரூல் இருக்கும், ஆனால் ரூலை மீறவங்களும் இருப்பாங்க. இந்தியா மாதிரி நாட்டில் நிறையவே இருப்பாங்க, மீறது இல்லை, அது நமக்கு நோ ரூல்ஸ் தான், அப்படிதான் இருக்காங்க. அதுதான் மை வேஸ் எவ்ரி ஒன்ஸ் வே அப்படிங்கிற மாதிரி, அதர்வைஸ் நோ வேங்கிற மாதிரி தான் போகிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது இனிமே அது கட்டுப்படுதோ இல்லையோ மட்டுப்படும். இட் மே நாட் be completely eradicated, but it might be mitigated, right? அதுதான் ஒரு சட்டமாக வர்றதுக்கான நன்மையாக தானே. கண்டிப்பாக. இது எக்ஸ்ட்ரீமாக எங்கே போய் சட்டமாக வரும்னா, ஒரு நல்லது சொன்னல, எக்ஸ்ட்ரீம் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு உளவியல் ஒரு அறிக்கை ஒன்று கவனித்த இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட் ஒன்று, இன்னும் ஒரு ப்ராப்ளி ஒரு 10 அல்லது 15 ஆண்டுகளில் பப்ளிக்கில் நீங்கள் வீட்டை விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா, ஒருத்தரோட ஒருத்தர் பேசுனீங்கன்னா அது கிரைம்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. பப்ளிக்கில் நம்ம ஹே எப்படி இருங்க அப்படி அவ்வளோதான் இல்லை, அதாவது அந்த பர்சனுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அவங்க சியூ பண்ணாங்கன்னா உங்களை ஜெயிலில் போடுவாங்க. என்கிட்ட பேசிட்டான், நான் போயிட்டு இருக்கும்போது நான் போயிட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.